சில பிளாக்கேஜஸ் இதெல்லாம் தான் இந்த சர்விக்கல் பெயினுக்கு காரணம். ஈவன் இந்த ஆர்கன்ஸ்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்றத இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் இந்த சர்விக்கல் ப்ராப்ளம். மெயினா பிரெயினுக்கு போகக்கூடிய சர்க்குலேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேசிக் வந்து நமக்கு காட்டுது. ஸோ அதனால நாம இந்த பெயின் குறையறதுக்கான ஒரு நேச்சுரல் வேஸ் என்னென்ன, ஒரு டயட்ரி டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்து அதை நேச்சுரல் வழியில குறைச்சாதான் பிற்காலத்துல மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இல்ல இதயம் சம்பந்தப்பட்ட பிளாக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்த முடியும். நிறைய பேர் அவசரப்பட்டு இந்த கழுத்து எலும்புல எல்லாம் சர்ஜரி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதை பிற்காலத்தில் மூளை நரம்புகள்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதனால மெயினான விஷயம் என்னன்னா, எதையும் போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி